ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்காலில் வந்து பாயா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து காம்பினேஷனாக ரொம்ப சாஃப்டான ஆப்பம் வந்து தோசை மாவுலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து 3 பிரிஞ்சி இலை, பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, ஸ்டார் அன்னாசி பூ இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது இப்போ என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் சேர்க்கல. இப்போது அதோடு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதங்க விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயை வந்து 2 விதமாக பண்ணலாம். நம்ம வேக வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டு டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பழமான தக்காளியாக, பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக விடணும். கொஞ்சமாக வந்து கையளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. சப்போஸ் புதினா இல்லைனாலும் பரவாயில்ல. இதோட வந்து 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. மட்டன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆட்டுக்கால் வந்து நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை டைரெக்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விசில் வைக்கணும் நீங்கள். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோடு வந்து தேவையான அளவு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆட்டுக்கால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக தான் காரம் இருக்கும், பட் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது ஒரு ஆப்ஷனல் தான். இதை சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இதோட பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலா தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இதோட வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் இந்த மொச்சப்பயிறு. இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது ஆட்டுக்காலுக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கும்போது நம்ம ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுட்டு அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் டைரெக்டாக. இது வந்து நீங்கள் இதுக்கு பிஃபோராகவே வேக வச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 விசில் வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 20 விசில் வரைக்கும் நல்லா வந்து வேக விடணும். இதில் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள்லாம் சேர்ந்தது, அது வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் விழுதுலாம் சேர்க்க போகிறோம். ஸோ காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அந்த கால் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இதை. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ நம்ம தேங்காயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். அதனால் நிறைய தண்ணியும் விட வேண்டாம். ஸோ உங்களுக்கு அந்த முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டா போகிறோம். இப்போ இதை வந்து லேசாக வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட்டு மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் விசில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 விசில் வரைக்கும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆட்டுக்காலோட ஸ்கின் எல்லாமே சாஃப்டாக நல்லா வேகும். அதோட சாரெல்லாம் வந்து அதில் இறங்கும் கிரேவியில். ஸோ ஒரு 20 விசில் வரட்டும் கிட்டத்தட்ட. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது. இப்போ வந்து நான் விசில் எடுத்துட்டேன். ஒரு 20 விசில் வச்சுருந்தேன் நான் கிட்டத்தட்ட. ஸோ நல்லா வந்து வெந்து அதோட சாரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி இருக்குதுல. அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு.
இப்போ வந்து நம்ம 2 பத்து தேங்காய் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நான் வந்து திக்காக பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடாதீங்க. சிம்லேயே வச்சுட்டு ஒரு கொதி வந்தால் போதும். அதோட வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிச்சா வந்து டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ வந்து அதிலே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி, தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து வாசனை சூப்பராக வரும். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக வந்து உங்களுக்கு ஆப்பம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பம் போடலாம் இப்போது. இப்போ வந்து ஆப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் ஆப்பக்கடாய் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து இரும்பில் வந்து கிடையாது. ஸோ நான் இப்போ நான்ஸ்டிக்லேயே நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் அரைச்ச தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து 2வது தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். 1 கப் 2வது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து நார்மலாக வந்து ஊற்றுற மாதிரி வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சுடும்போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா பொறுமையாக வந்து சுற்றிட்டு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இப்படி தங்கிடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து நல்லா சிம்மில் வச்சுருந்தா உங்களுக்கு இது மாதிரி வெள்ளையாக வரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் அந்த மாதிரி ஓட்டையாக வரும், அப்படியே எழும்பி வரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம நார்மலாகவே தோசை மாவில் பண்ணுற ஆப்பம் இது. உங்களுக்கு ஆப்பம் ரெசிப்பியும் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன், நார்மல் ஆப்பம் மாவுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் ஆப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெள்ளையாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சா உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி சுற்றிட்டு இது நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஆப்பம் தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயா வந்து சூப்பரான காம்பினேஷன், நல்லா சுட சுட. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஓரத்தில் கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்படியே எலும்பி வரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த தேங்காய் பாலோ இல்லைனா குழம்போ வந்து ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது. ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.